Today we will see structural analysis 2 in that influential line diagram. The question is, draw the influential line diagram for reaction at B for the propped cantilever in the given figure. Compute the influential line diagram ordinate at 1.5 meter intervals. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்க டயக்ராமில் நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் லைன் டயக்ராம் வந்து அந்த மெத்தட் மூலிமா நம்மளுக்கு 1.5 மீட்டர் ஆர்டினேட்ஸில் நம்ம வந்து அந்த இன்டர்வல் ஆர்டினேட்ஸில் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ ஆர்பி இது இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா RB is equal to YXB divided by YBB. Muller's principle mx is equal to minus EI d square y by dx square. This is the formula. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்த டயக்ராம் படி பார்த்தோம்னா ஒரு பக்கம் ஃபிக்ஸ்டாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஹிஞ்சிடு இருக்குது. அப்படின்றப்ப இந்த சைடு நம்ம அதாவது பி செக்ஷனில் தான் வந்து நம்மளுக்கு வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. ஸோ அந்த இதுலேருந்து நம்ம வந்து எக்ஸ் ஆர்டினேட் அப்படின்னு சொல்லி வச்சு YBX அப்படின்றது நம்ம எடுத்துக்கோம். அந்த 12 மீட்டரில் YBX அப்படின்றது நம்ம ஒரு இமேஜினரி லைன் மாதிரி நம்ம எடுத்துக்கோம். அதுதான் நான் உங்களுக்கு வந்து ரெட்டில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் நான். ஓகேங்களா? இப்போ அந்த டயக்ராம் படி நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா ஏலேருந்து நம்ம வந்து இப்போ ரியாக்ஷன் அட் பி வந்து எப்பயுமே ஒன்றா இருக்கும், ஏவோட ரியாக்ஷன் வந்து 0வாக இருக்கும். அப்படின்றப்ப நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் மூவ் பண்ணுறோம். ரைட்லேருந்து லெஃப்ட் மூவ் பண்ணுறப்ப நம்ம வந்து அந்த ஃபார்முலா வந்து எப்படி மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஆர்பி இப்போ EI வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆகும், EI வந்து ஆர்பி வேல்யூ ஆகும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஆகும். அப்போ எம்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி இன்ட்டு எக்ஸ். அப்போ ஆர்பியோட வேல்யூ நம்ம ஏற்கனவே என்ன நம்ம டயக்ராமில் வந்திருக்கு, RB is equal to 1 அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆர்பியோட வேல்யூக்கு வந்து 1 நம்ம போட்டோம்னா எம்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதுதான் வந்து எம்எக்ஸோட வேல்யூ. இப்போ இந்த எம்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸில் இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து முல்லர்ஸ் பர்லேஸோட பிரின்சிபல்லாம் தான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுருக்கோம். இப்போ அந்த இது பிரின்சிபலில் போட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா எம்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EI டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம நெகட்டிவ் சைனை வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கமும் இன்கார்பரேட் பண்ணுறோம். அப்படின்றப்ப மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு EI டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இது வந்து மொமெண்ட். ஓகேவா? அதுக்கு இதை வந்து ஈக்குவேஷன் 2 செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுருவோம் நம்ம. இப்போ அடுத்தது வந்து இன்டகிரேட் பண்ணோம். அந்த செகண்ட் ஈக்குவேஷன் இன்டகிரேட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்லோப் வரும் டீட்டான்ற வேல்யூ. அதுக்கடுத்து செகண்ட் டைம் நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் வரும். அப்போ ஃபஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும், எக்ஸ் அப்படின்றது நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் C1. அப்படி ஃபஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது C1 ஈக்குவல் டு EI டி ஸ்கொயர் ஒய் டிஒய் பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து இன்டகிரேட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸாக மாறிடும். இப்போ அடுத்தது மறுபடியும் வந்து செகண்ட் டைம் மறுபடியும் இன்டகிரேட் பண்ணுறோம். செகண்ட் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் கியூப் டிவைடட் பை 6 ப்ளஸ் C1x ப்ளஸ் C2 இஸ் ஈக்குவல் டு EIY. இதுதான் வந்து டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ, இது ஈக்குவேஷன். இப்போ இந்த பக்கம் இப்போ நம்ம EIயை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டு ஒய்யை மட்டும் இந்த பக்கம் ரைட் சைடில் வச்சுக்கோம், தனியாக வச்சுக்கணும். அப்போ y is equal to minus x cube divided by 6 plus C1x plus C2 divided by EI. இதுதான் வந்து நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போ இதில் வந்து பெர்னாலிஸ் பவுண்ட்ரி கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பவுண்ட்ரி கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பவுண்ட்ரி கண்டிஷனுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட் கொஷின்லேயே அந்த டயக்ராம் நான் உங்களுக்கு இங்கேயும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் A வந்து 0